ஆன்மீகம் அன்பர்களே வணக்கம். கந்தர் அனுபூதி பாடல்களை பொருள் உணர்ந்து அனுபவம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று 8வது பாடலின் பொருளை உணர்ந்து அனுபவம் செய்வோம். வாருங்கள். அமரும் பதி கேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே. நான் இருக்கின்ற இடம், என் உறவினர்கள், அகம் என்னும் இந்த உடல் என்பதில் நான் கொண்டுள்ள அந்த மயக்கத்தை நீக்கி மெய்ப்பொருள் என்ன என்று எனக்கு உணர்த்தியவனே, மலையரசியின் குமாரனே, என்றும் குமாரனாக இருப்பவனே, அசுரர் படைகளை அடித்த முருகப்பெருமானே, மயக்க நிலையில் இருந்த என்னை, அதாவது உலகப்பற்று என்ற அந்த மயக்கத்தில் இருந்த என்னை தெளிவித்து மெய்ப்பொருள் சொன்னவனே, அருணகிரியார் அடைந்த சிற்றின்ப மயக்க போக்கி எது உண்மை பொருள் என்பதை முருகன் உணர்த்தினார். அந்த பொருள் என்ன? ஏ மனிதா, நீயும் என்னைப் போல் சிற்றின்பங்களிலே காலம் போக்கினால் உனக்கு மெய்ப்பொருள் தெரியாமலே போய்விடும். வினை பெருக்கி பிறப்பு இறப்பு என்னும் அந்த பிணியிலே சுழன்று கொண்டே இருப்பாயல்லவா என்று நம்மை எச்சரித்து நம்மை சிந்திக்க வைக்கின்றார் அருணகிரிநாதர். எனக்கு முருகன் கருணையினால் என் வீடு, உற்றார், உறவினர்கள் மற்றும் என் ஆணவம், அதன் மீது நான் கொண்டிருந்த அந்த பற்று எல்லாம் நீங்கிவிட்டது, நிரந்தரமாக நீங்கிவிட்டது. மெய்ப்பொருள் காட்டியவன் முருகப்பெருமானாயிற்றே. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீயே குமரன், கிரிராச குமாரி மகன், சமரம் பொரு தானவ நாசகன், மெய்ப்பொருள் பேசியவன் என்றெல்லாம் அவனை புகழ்ந்து பாடுகிறார். அதாவது எதனோடும் பற்று இல்லாமல் இருப்பதுதான் உண்மையான ஞானத்தை நமக்கு கொடுக்கும். அந்த மெய்ப்பொருளை உணர்த்தியவன் முருகப்பெருமான். ஆகையால்தான் திருமூலர் கூட நமக்கு சொல்கிறார், அன்பே சிவமென்று. அந்த பரந்த ஞானம்தான் பற்றில்லாத பரந்த அன்பை நமக்கு பெற்றுத்தரும். அந்த உண்மையை எனக்கு விளக்கிச் சொன்னவன் முருகன் என்று அருணகிரிநாதர் சொல்கின்றார். உலகப் பற்றின்றி உலகில் அன்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு முருகனே நமக்கு கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி மீண்டும் அந்த பாடலை பாராயணம் செய்வோம். வாருங்கள். அமரும் பதி கேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொரு தானவ நாசகனே என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன். வெற்றிவேல் முருகா.